அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டத்தில் இருந்து விலகுவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எந்தெந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு முதன்மையான நற்பலனாக உறுதியாக ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் பலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல சந்தர்ப்பங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் ராசியின் அதிபதியான குரு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானமாக இருந்தாலும் கூட அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சுகஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வு சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும். மிக பெரிய அளவில் தடை தாமதம் என்று நினைத்த பல காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறார். நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு கைகூடாத பல காரியங்கள் உறுதியாக இந்த வேளையில் 7.5 சனியில் விரய சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான நல்ல யோகத்தை ராசியின் அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இல்லத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் காரிய தடை தாமதம் என சந்தித்து வந்த பின்னடைவுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என்று நினைத்திருந்த பல காரியங்களை கூட தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் விரைவாக கிடைக்கிறது. சந்திரனும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சூரியன் வலம் வருகிறார். பிற்பகுதியில் விரயத்திற்குள் நுழைகிறார். பெரும்பாலும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு தடையில்லாத ஒரு தருணமாக அமைகிறது. அதேபோன்று சந்திரனும் மிக சிறப்பான முன்னேற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாக மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியிலும் மோட்சக்காரகரான கேது சப்தமத்திலும் அமர்ந்திருக்கிறார். இந்த இரு கிரக நிலைகளும் இடத்தை இன்னும் 2 மாதங்களில் மாற்றப் போகின்றன. எனவே உறுதியாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கஷ்டம் சிரமம் குறையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக விரய சனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இறுதி மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அலைச்சல்கள் சுப விரயமாகவும் சுபம் நிறைந்த அலைச்சலாகவும் மாறுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக மிகப்பெரிய அளவில் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த சறுக்கல்கள் இந்த தருணத்தில் சரியாகும். மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்திடுங்க. திட்டமிடுதலும் அளவான
செயல்பாடுகளும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிகவும் வலுவாக உச்சபலம் பெறுகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இனிமையான ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே நீண்ட நாட்களாக தடை தாமதம் சிக்கல்கள் என பல விஷயங்களில் பின்னடைவையும் வருத்தத்தையும் சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் கைகூடுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்ற துறைகளை காட்டிலும் மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உச்சபட்ச நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள் மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட நெளிவு சுழிவை சரியாக பயன்படுத்தி மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும். வித்யாக்காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 11, 12 மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வரக்கூடிய புதன் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் தடைகள் முற்றிலுமாக விலகும். அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் நீட்சகதியில் நுழைந்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல தடைகளை விலக்கி விடுகிறார். உணர்ச்சி வசப்படுதலை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றாலும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல தடைகள் உறுதியாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் 7.5 சனியின் நடுப்பகுதி வர இருப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளை அளவாக வைத்துக் கொள்வதால் பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.